வேலன் டாக்கீஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது காதை கொடுத்தா கதை சொல்லுவோம் நிகழ்ச்சி. வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அம்மா ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இரு ராசா, எடுத்துட்டு வருவாங்க. தோ வரேன்ப்பா. காக்காக்கு சாதம் வைக்க போயிருந்தேன். இங்க நாங்கெல்லாம் எவ்வளவு பசியோட உட்காந்துருக்கோம், உனக்கு அந்த காக்கா தான் முக்கியமா போச்சா? அப்படி இல்ல கண்ணு, இன்னைக்கு அமாவாசை. அமாவாசையிலலாம் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடணும், அதான் அம்மா செய்யறா. தோ வந்துட்டேன். சரி, ஏன் காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடணும்? நம்மளோட முன்னோர்கள்லாம் காக்கா ரூபத்துல வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கறது ஒரு ஐதீகம் பாபு, அதனாலதான் அப்படி செய்யறாங்க. என்னது, காக்கா ரூபத்துல வருவாங்களா? பாபு தொண்ணு பேசாம சாப்பிடு. லட்சுமி எல்லாரும் கிளம்பிடுங்க, சாயந்தரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிங்க. நல்ல தரிசனம் இல்லம்மா. சரி, நான் போய் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி ராசா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, போய் காசு போட்டுட்டு வந்துரு. அது நம்ம காசு தானே, நம்ம எதுக்கு அவங்களுக்கு தரணும்? அப்படி சொல்லக்கூடாது சாமி, அவங்களுக்கு உதவி செய்யறதுலாம் அவ்வளோ புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். போலாமா? அப்பா, எனக்கு ஒரு டவுட். ஆரம்பிச்சிட்டியா? இனிமே உன் தொல்லை தாங்க முடியாது. கொஞ்சம் அமைதியாவே இரேன் பாபு. அப்ப நான் யாருக்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? பாபு, ஆசிரமத்துல குருஜி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேளு, அவங்க தான் உனக்கு ஏத்த மாதிரியும் சொல்லுவாங்க. அப்போனா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நானும் சீதாவும் ஆசிரமம் போறோம். எப்படிடா உனக்கு இவ்வளோ டவுட் வருது? மூளையை யூஸ் பண்ணா தானா வரும். வாங்க பசங்களா. என்ன குருஜி, எப்பயுமே தோட்டத்துல இருக்கீங்க? இப்பதான் பாபு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துனேன். அதுவும் இல்லாம எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். காத்தோட்டமா, நல்லா நிழலா, அமைதியா இருக்கும். அதனாலதான் நான் இங்க அடிக்கடி வருவேன். இந்த பாபுவுக்கு நிறைய டவுட் வருது, எங்களால பதில் சொல்ல முடியல, அதனாலதான் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். டவுட் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சீதா. அப்பதான் இன்னும் புதுசா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப என்ன டவுட் பாபு உனக்கு? மொதல் விஷயம், எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் சாப்பிட உட்காந்துருக்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குது. ஆனால் எங்கள் அம்மா காக்காய்க்கு கொண்டு போய் சாப்பாடு வச்சு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாக்கா நம்ம முன்னோர்கள்லாம் காக்கா ரூபத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? அப்புறம் வேற என்ன டவுட் உனக்கு? நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அப்பா வெளியில் இருந்த பிச்சைக்காரவங்களுக்கு காசு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் நாங்கள் சம்பாதிச்சா காசு கொடுக்கணும்? நான் இதுக்கு ஒரு குரல் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன். துறந்தார்க்கும் துவாதவருக்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க தான் இறந்தவங்களுக்கும் துறவியா இருக்கிறவங்களுக்கும் வறுமையில வாடுறவங்களுக்கும் துணையா இருப்பாங்க. இது உனக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா இந்த சமுதாயம் எந்த கட்டமைப்புக்குள்ள இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். இங்க யாருமே தனியா இல்லை பாபு, ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கும். அதாவது இப்ப நான் வந்து இந்த ஊர் மக்களை நம்பி இருக்கேன், இந்த ஊர் மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக என்ன நம்பி இருப்பாங்க. அதே மாதிரி கோயில்ல பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொன்ன பார்த்தியா, அவங்க கோயிலுக்கு வரவங்களை நம்பி இருக்காங்க. பிச்சை போடுறவங்க நம்மளுக்கு இதை பிச்சை கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு புண்ணியம் வந்து சேருங்கிற நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குது. அதனால அந்த விஷயத்துக்காக இவங்கள சார்ந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாரையாவது சார்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் சமூகம். இந்த சமுதாய கட்டமைப்பு உடையாம இருக்கணுங்கிற காரணத்துக்காகவே நம்ம முன்னோர்கள் நிறைய நம்பிக்கைகளை கொடுத்துருக்காங்க. அதாவது காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான நம்மளோட வழிபாட்டு முறையா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் பொய் இருக்குங்கிறத வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை. ஒரு உயிருக்கு சாப்பாடு கொடுக்குறோங்கிற மன நிம்மதியில கொடுக்கலாம், இல்ல உண்மையாவே நம்ம முன்னோர்கள் தான் வராங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலையும் சாப்பாடு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அதுல நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது நம்ம அதை தாராளமா செய்யலாம். அதே மாதிரி பிச்சை போடுற விஷயமும் அப்படிதான். பிச்சை போட்டா புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சு பிச்சை போட்டாலும் அது நல்லதுதான். இல்ல வறுமையில இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படிங்கிற நல்ல மனசோட செஞ்சாலுமே அது நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களுக்காகவே நிறைய கோட்பாடுகளை அமைச்சிருக்காங்க. இதை வந்து உங்க அப்பா தவறாம செய்யறதுனாலயே அவருக்கு மன நிம்மதி கிடைக்குது. நம்ம எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டோம், செஞ்சிட்டு இருக்கோம், சரிவர செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மன நிம்மதி அவங்களுக்கு இருக்கு. இப்போ நீ சொன்ன மாதிரி நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுயநல உணர்வோட இருந்தா பொய், திருட்டு, பொறாமை, சூழ்ச்சி அப்படின்னு எல்லாமே மனுஷனோட மனசுக்குள்ள ஈஸியா வந்துடும். அப்போ இந்த சமூகம் வந்து தவறான திசை திருப்பப்படும். இது ஆகாம இருக்கணும், நல்ல திசையில தான் இந்த சமூகம் வழிநடத்தப்படணுங்கிறதுனாலதான் நம்ம முன்னோர்கள் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு டவுட் தீர்ந்து போச்சு. திரும்ப ஏதாவது டவுட்னா நான் வந்து கேட்குறேன். போயிட்டு வாங்க பசங்களா. என்ன இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு காக்கா முக்கியமா போச்சுல.
காமெடி பண்ணாம வா பாபு. இப்போ குருஜி சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் உங்களை சார்ந்து தான் இருக்கோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, நாளைக்கு சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.